கோவையில் வரும் 27ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளார். தமிழகம் முழுவதும் இருந்து 800க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் கலந்து கொள்ள உள்ளது. யாரும் அடக்க முடியாத காளை உரிமையாளருக்கு முதல்வர் அவர்கள் சார்பில் சொகுசு காரும், மாபெரும் சிறந்த வீரருக்கு ஒரு சொகுசு காரும் துணை முதல்வர் வழங்க உள்ளார். கோவை செட்டிப்பாளையம் கொச்சின் புறவழிச்சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் இணைந்து வரும் 27ஆம் தேதி மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்த உள்ளது. தமிழ்நாடு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான தளபதி முருகேசன் முன்னிலையில் நடைபெற உள்ள இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவை மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார். அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தமிழர் பண்பாடான இந்த ஜல்லிக்கட்டை பறைசாற்றும் வகையில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள இடத்தின் முகப்பில் ஜல்லிக்கட்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான காளையை இளம் காளை ஒருவர் அடக்குவது போன்ற சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் செல்ஃபி எடுத்து மகிழலாம். இந்த செல்ஃபி பாயிண்டை கோவை தெற்கு மாவட்ட செயலாளரும் பேரவையின் தலைவருமான தளபதி முருகேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் வெற்றி செல்வன், திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் மகேந்திரன் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கொங்கு மண்ணில் திராவிட பேரரசர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய நல்லாசியுடனும் இளம் தலைவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு செந்தில் பாலாஜியருடைய தலைமையிலே வருகின்ற 27ஆம் தேதி இதே மண்ணிலே மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இருந்தும் 800க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்கின்றன. அந்த காளைகளை அடக்க 500க்கும் மேற்பட்ட காளையர்கள் கலந்து கொண்டு இந்த காளைகளை அடக்கி 2 கார்களையும் பரிசாக பெற இருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் சிறந்த காளைக்கு, யாரும் அடக்க முடியாத காளைக்கு ஒரு காரை பரிசாக அளிக்கின்றார். அதேபோல் அடக்க முடியாத காளையை அடக்குகின்ற அந்த மாபெரும் வீரர்களுக்கு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள் ஒரு காரை பரிசாக அளிக்கின்றார். அதேபோல் 2வது வருகின்ற 3வது வருகின்ற 800 வீரர்களுக்கும் காளைகளுக்கும் நமது பொறுப்பு அமைச்சர் அவர்கள் சிறப்பு பரிசுகளை அளிக்க இருக்கின்றார். இந்த விளையாட்டு